விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறதே டைம் பாஸ். நான் உங்க மிர்ச்சி விஜய். இந்த ஊர்ல இருக்கிற பசங்க சுத்தமா சரி கிடையாதுப்பா. எங்க பெரியவங்களை மதிக்கிறானுங்க, இல்ல நீ ஏன் யோசிச்சு பாரு, பஸ்ல போறானுங்க, அப்படி ஃபுட்பால் அடிக்கிறானுங்க. இதெல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். ஏன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லா இந்த பசங்க எல்லாருமே போர்டு அடிச்சாங்க. பஸ்ல கிடையாது, ஆனா போட்ல. பெரியவங்களை யாரும் மதிக்கவே இல்லை. என்ன வயசு, என்ன ஏது, யார் நீங்க, என்ன எப்படி, எதுவுமே பார்க்காம எல்லாரையும் தோல்ல தூக்கி போட்டு தண்ணில இருந்து காப்பாத்தி வெளியே கூட்டு வந்தாங்க. ஸோ மீம் போட்ட, படத்தை கிண்டல் பண்ண, ஜாலியா சுத்திட்டு இருந்த, டீ கடையில் நின்ன, காலேஜ் போயிட்டு வந்த, காலேஜ் கட்டடிச்சிட்டு படத்துக்கு போனேன், இப்படி விதவிதமான ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் நம்ம பார்த்துருப்போம், நம்ம லைஃப்ல தாண்டி வந்திருப்போம். நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸ் தான் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைமா இந்தியன் ஆர்மி சொன்னது என்னன்னா, எவ்வளோ ஊர்ல பார்த்துருக்கோம், எவ்வளோ நேச்சுரல் கலாமிட்டியை தாண்டி வந்திருக்கோம், ஆனா ஒரு ஊர்ல வாலண்டியர்ஸ் இருக்கிறதுல ரொம்ப அதிகமா இருக்காங்க. விக்டிம்ஸோட கம்பேர் பண்ணும்போது விக்டிம் கம்மியா இருக்காங்க, வாலண்டியர்ஸ் அதிகமா இருக்காங்க. சென்னை சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஃபேஸ்புக் நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், ஒவ்வொருத்தரும் மாத்திருக்கிற கவர் பேஜ், ஒவ்வொருத்தரும் போடுற ஒவ்வொரு விஷயமும், ஒரு அப்டேட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சென்னை அவங்க தோல்ல தாங்கி தூக்கி நிறுத்திருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். பக்கத்தூர்ல இருந்து தண்ணியே தரமாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா பக்கத்தூர்ல இருந்து இப்போ வந்திருக்கிற சப்போர்ட் ட்ரக்கா ஏகப்பட்ட இடத்துல இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி எல்லா விஷயங்களும் தாண்டி இன்னைக்கு எதுக்கு இதை பத்திலாம் பேசின்னு இருக்கோம்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம டைம் பாஸ்ல இந்த அளவுக்கு ரொம்ப யங்ஸ்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ற கேரக்டர்ஸ் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். டைம் பாஸ்னா நான் சும்மா நினைச்சிங்களா, சீரியஸா நாங்களும் பேசுவோம் பாஸ்.